பயிற்சி 4.2 உள்ள எல்லா கணக்கும் பார்க்கலாம். இந்த பயிற்சி 4.2 ஃபுல்லுமே கோணங்கள் பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கோணம்ங்கிற கான்செப்டை ஃபஸ்ட்டு தரவாக படிச்சுருவோம். ஃபஸ்ட்டு ஒரு கோணம் எப்படி உருவாகும்னா, நம்ம பயிற்சி 4.1 படிச்சிருந்தோம். 2 புள்ளி இருக்கும்போது அந்த 2 புள்ளியை தாண்டி ஒரு லைன் போட்டோன்னா இதை தான் பார்த்திங்கன்னா கோடும்போம். இந்த கோடுக்கு பார்த்திங்கன்னா அளவுங்கிறது ஒன்று கிடையாது. அது 2 புள்ளிகளை தாண்டி போகும். இதுவே அந்த 2 புள்ளிகளும் தான் முடிவு புள்ளியாக இருந்துச்சுன்னா இதை கோத்து துண்டும்போம். இதுவே அந்த கோடுக்கு ஒரு சைடு முடிவு புள்ளியும் இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா முடிவு இல்லாமல் போயிட்டே இருக்குன்னா இதை தான் கடிதம்னு சொல்லுவோம். இந்த மாதிரி 2 கோடுகளோ இல்லைனா 2 கோத்து துண்டோ இல்லைனா 2 கதிர்களோ ஒரே புள்ளியை ஷேர் பண்ணும்போது நமக்கு பார்த்திங்கன்னா கோணம் கிடைக்கும். எடுத்துக்கிட்ட நமக்கு ஒரு கடிதம் எடுத்துக்கிறேன். அது என்னதுன்னா, ஏங்கிற ஒரு புள்ளியில் ஸ்டார்ட் ஆகுது, பிங்கிற ஒரு புள்ளியை தாண்டி போகுது. இன்னொரு கடிதம் எடுத்துக்கிறேன். அதுவும் ஏங்கிற புள்ளியில் ஸ்டார்ட் ஆகி சிங்கிற புள்ளியில் தாண்டி போகும்போது நமக்கு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கோணம் கிடைக்கும். இந்த கதிர்கள் பார்த்திங்கன்னா ஒரே புள்ளியை ஷேர் பண்ணுறதுனால நமக்கு ஒரு கோணம் கிடைச்சிருக்கு. இதேமாரி தான் 2 கோத்து துண்டு ஒரே புள்ளியை ஷேர் பண்ணாலும் நமக்கு கோணம் கிடைக்கும். 2 கோடுகள் ஒரே புள்ளியை ஷேர் பண்ணாலும் நமக்கு கோடு கிடைக்கும். அடுத்து முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, ஒரு வட்டத்தில் நமக்கு மொத்தம் 360 கோணங்கள் இருக்கும். அதுதான் நம்ம 360 டிகிரின்னு சொல்லுவோம். இப்போ இந்த வட்டத்தில் நம்ம 2ஆக பிரிக்கலாம். படத்தில் விசுவலாக நம்ம இப்படி பிரிச்சிட்டோம். இதை மேத்தமெட்டிக்கலாக எப்படி பிரிப்போம்னா, 360 2ஆல் வகுப்போம். 360 2ஆல் வகுக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு 180 கிடைக்கும். அதே பட்சத்தில் நமக்கு எத்தனை கோணங்கள் இருக்குன்னா 180 கோணங்கள் இருக்கும். இப்போ இந்த அதவட்டத்தையும் நம்ம 2ஆக பிரிப்போம். அதை மேத்தமெட்டிக்கலாக எப்படி பிரிப்போம்னா, 180 2ஆல் வகுக்கும்போது நமக்கு 90 ஆன்சராக கிடைக்கும். அப்போது காவட்டத்தில் பார்த்திங்கன்னா 90 டிகிரி இருக்கும். இப்போ இந்த 90 டிகிரி கோணம் வந்துக்கலாம். எந்த 2 கடிதோ இல்லை கோடோ இல்லைனா கோடு துண்டோ ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக 90 டிகிரி வந்துச்சுன்னா அதை தான் நம்ம பார்த்திங்கன்னா செங்கோணம்னு சொல்லுவோம். செங்கோணம்னா பார்த்திங்கன்னா கரெக்டாக 90 டிகிரி இருக்கணும். இல்லை 90க்கு கம்மியாக இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம குறுங்கோணம்னு சொல்லுவோம். குறுங்கோணம்னா பார்த்திங்கன்னா 0லேருந்து 89 வரைக்கும் இருந்துச்சுன்னா குறுங்கோணம்னு சொல்லுவோம். அதேமாதிரி விதிகோணம்னு ஒன்று சொல்லுவோம். விதிகோணம் பார்த்திங்கன்னா 91லேருந்து 179 வரைக்கும் இருக்கும். அடுத்த நேர்கோணம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 180 டிகிரியில் இருக்கும். இப்போ இந்த ஒவ்வொரு கோணமும் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தலாம். நம்ம ஒரு கால்வட்டம் 90 டிகிரி இருக்குன்னு சொல்லி படித்தோம். 90 டிகிரி எப்படி நமக்கு பார்க்கறதுக்கு இருக்குன்னா இந்தமாரி தான் இருக்கும். 90 டிகிரிக்கு மட்டும் இந்த கோணத்தை பார்த்திங்கன்னா கரெக்டாக சடுகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க நடுசில். இதை தான் பார்த்திங்கன்னா நம்ம செங்கோணம்னு சொல்லுவோம். இந்த 90 டிகிரிக்குள்ளே வரதான் நமக்கு குறுங்கோணம். அப்போ குறுங்கோணம்லாம் எப்படி இருக்குன்னா இந்தமாரி தான் இருக்கும். விதிகோணம் பார்த்திங்கன்னா 91க்கு அப்புறம் 180க்கு அப்புறம் 180 எப்படி இருக்குன்னா, அதாவது நேர்கோணம் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி இருக்கும். நமக்கு தெரியும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை செங்கோணம்னு சொல்லுவோம். செங்கோணத்துக்கு முன்னாடி இங்கே வரதெல்லாம் பார்த்திங்கன்னா குறுங்கோணம் ஆகிடும். அப்போ ஒரு கோணம் இந்த சைடு வருதுன்னா இதெல்லாம் விதிகோணமாக இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 91லேருந்து 179 வரைக்கும் இருக்கும். ஸோ ஒரு விதிகோணம் பார்க்க எப்படி இருக்குன்னா இந்தமாரி தான் இருக்கும். செங்கோணம் இந்த மாதிரி இருக்குமா, செங்கோணத்தை தாண்டி வரும், அதுதான் பார்த்திங்கன்னா விதிகோணம். இப்போ கணக்கு பார்க்கலாம். முதல் கணக்கு பார்த்திங்கன்னா குறுங்கோணம் சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியும் குறுங்கோணம் செங்கோணத்துக்கு முன்னாடி தான் வரும். அதை எப்படி வரையலான்னா இந்தமாரி வரைஞ்சா போடும். இதுதான் பார்த்திங்கன்னா குறுங்கோணம். அடுத்து 2வது விதிகோணம். விதிகோணம் பார்த்திங்கன்னா 90 டிகிரிக்கு மேலே வரும், 180 டிகிரிக்கு கீழே வரும். அதை இந்த மாதிரி வரையலான்னா இப்படி வரையலாம். ஏன்னா 90 டிகிரிங்கிறது இப்படி நேராக பொறுத்தா வரும். நம்ம 90 டிகிரிக்கு கொஞ்சம் மேலே வரைஞ்சால் கிடைக்கும். செங்கோணம்னு எதை சொல்லணும்னா கரெக்டாக 90 டிகிரி இருக்கணும். அப்போ அதை செங்கோணம்னு சொல்லுவோம். அதுக்கு நம்ம எல் ஷேப்பில் இந்தமாதிரி வரைஞ்சிக்கலாம். நேர்கோணம்னா 180 டிகிரியில் நம்ம நேர்கோணம் சொல்லுவோம். 180 டிகிரி நமக்கு எப்போ கிடைக்கும்னா நேர்கோட்டில் தான் கிடைக்கும்.
4வது கணக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா இந்தமாதிரி நேர்கோடு போட்டால் போதும். அடுத்து 2வது கணக்கில் 2 கோணங்கள் கொடுத்துட்டு அந்த கோணத்தோட உச்சி எடு பக்கங்கள் எடுன்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு தெரியும் கோணம் எப்போ உருவாகும்னா 2 கதிர்களோ இல்லைனா 2 கோத்து துண்டுகளோ இல்லைனா 2 கோடுகளோ ஒரே புள்ளியை ஷேர் பண்ணிச்சுனா தான் ஒரு கோணம் உருவாகும். இங்கே பார்த்திங்கன்னா ஏபிங்கிற கடிதம் ஏசிங்கிற கடிதம் ஏங்கிற ஒரு புள்ளியை ஷேர் பண்ணி நமக்கு ஒரு கோணத்தை உருவாக்கியிருக்கு. இதை நம்ம மேக்ஸில் எப்படி எழுதுவோன்னா கோணம் பிஏசின்னு எழுதலாம், இல்லைனா கோணம் சிஏபின்னு எழுதலாம். இரண்டுமே இந்த ஒரே கோணத்தை தான் குறிக்குது. இங்கே உச்சின்னு எதை சொல்லணும்னா இங்கே நடுசில் இருக்குல்ல, அதாவது நம்ம கோணத்தை எதில் குறிக்கமோ அதுதான் உச்சிம்போம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஏ தான் உச்சி. பக்கங்கள்னு எதை சொல்லுவோன்னா எந்த 2 கதிர்களோ இல்லைனா எந்த 2 கோடுகள் இல்லைனா கோத்து துண்டுகளோ ஒரு கோணத்தை உருவாக்குதோ அதை தான் நம்ம பக்கங்கள்னு சொல்லி சொல்லுவோம். இந்த எடுத்துக்காட்டில் பார்த்திங்கன்னா கதிர் ஏபியும் கதிர் ஏசியும் தான் இந்த கோணத்தோட பக்கங்கள். உச்சினா நடுசில் வர புள்ளியை தான் நம்ம உச்சிம்போம். எந்த 2 கதிர்கள் நமக்கு கோணத்தை உருவாக்க பயன்படுதோ அதை தான் நம்ம பக்கங்கள்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ ஃபஸ்ட்டு கணக்கு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கணக்கில் கோணம் பார்த்திங்கன்னா இங்கே டிங்கிற புள்ளியில் இருக்குது. அப்போ உச்சி பார்த்திங்கன்னா டி தான். எந்த 2 கதிர்கள் நமக்கு கோணத்தை உருவாக்குதுன்னா டிஎஃப்ங்கிற ஒரு கடிதம் டிஇங்கிற ஒரு கடிதம் நமக்கு கோணத்தை உருவாக்குது. அப்போ அந்த இதை எழுதலாம் டிஇ கதிர் அண்டு டிஎஃப் கதிர். அடுத்து 2வது கோணத்தில் பார்த்திங்கன்னா உச்சி எங்கே இருக்குன்னா நடுசில் உள்ள கோணம்னா உச்சிம்போம். மறுபடியும் டியில் தான் உச்சி இருக்குது. பக்கங்கள் எதுலானா இந்த 2 கடிதம் தான் பக்கங்கள். முதல் கடிதம் பார்த்திங்கன்னா டிஇ. இதை கடிதம்னு மென்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம பார்த்திங்கன்னா ஒரு சைடாக போகிற மாதிரி அம்புகுதி போட்டுருவோம். இன்னொரு கடிதம் பார்த்திங்கன்னா டிசி. இதில் கடிதம் தான் இருக்கணும்னு தேவையில்லை, கோடும் வரலாம் கோத்து துண்டும் வரலாம். இதுதான் 2வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து 3வது கணக்கில் பார்த்திங்கன்னா 5 கோணங்கள் கொடுத்துட்டு அதில் செங்கோணங்கள் எடுக்கலாம்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. செங்கோணம்னு நம்ம எதை சொல்லணும்னா அந்த கோணத்துக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக 90 டிகிரி இருக்கும், அதாவது 90 டிகிரி இருந்துச்சுன்னா தான் நம்ம செங்கோணம்னு சொல்லி சொல்லுவோம். இந்த 90 டிகிரியை மட்டும் நம்ம குறிக்கிறதுக்கு இந்தமாரி சதுரமாக கோணம் வரைவோம். இதுவே மற்ற கோணத்துக்கெலாம் நம்ம எப்படி வரைவோம்னா ஒரு மாதிரி வட்டமாக வரைவோம். ஆனால் 90 டிகிரியை குறிக்கிறனால நம்ம சதுரமாக இருக்கும். இதை ஞாபகம் வச்சுட்டு நம்ம செங்கோணங்களை செங்கோணங்களை கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு படத்தில் பார்த்திங்கன்னா அவங்களே டேரெக்டாக 90 டிகிரி கொடுத்துட்டாங்க. அப்போ ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா செங்கோணம் தான். 2வது பார்த்திங்கன்னா 46 டிகிரி இருக்குது. 90க்கு கீழே வந்துச்சுன்னா அதை நம்ம குறுங்கோணம்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ 2வது கோணம் பார்த்திங்கன்னா செங்கோணம் கிடையாது. 3வது கோணம் பார்த்திங்கன்னா செங்கோணம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் செங்கோணத்தை குறிக்க நம்ம இந்தமாதிரி சதுரமாக தான் கோணம் வரைவோம்னு சொல்லிட்டு. 4வது கோணம் பார்த்திங்கன்னா செங்கோணத்தையும் தாண்டி போகுது, அதாவது 90 தாண்டி போச்சுன்னா அதை நம்ம விதிகோணம்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ 4வது பார்த்திங்கன்னா செங்கோணம் கிடையாது. 5வதுல பார்த்திங்கன்னா அவங்க அந்த சதுர அமைப்பை கொடுத்துட்டாங்க. அப்போ 5வது பார்த்திங்கன்னா செங்கோணம். ஸோ இந்த 3வது கணக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா படம் 1, 3, 5 பார்த்திங்கன்னா செங்கோணங்கள். அடுத்து 4வது கணக்கில் பார்த்திங்கன்னா 5 கோணங்கள் கொடுத்துட்டு அதில் குறுங்கோணங்கள் எதுலான்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. குறுங்கோணங்கள் நம்ம எதை சொல்லணும்னா கோணம் 1 டிகிரியிலேருந்து 89 டிகிரி வரைக்கும் உள்ள கோணங்களை தான் நம்ம குறுங்கோணங்கள்னு சொல்லி சொல்லுவோம். முதல் கணக்கில் பார்த்திங்கன்னா கோணம் 33 டிகிரி. இந்த 33 1லேருந்து 89க்குள்ளே தான் இருக்கிறனால முதல் கணக்கு பார்த்திங்கன்னா முதல் கோணம் பார்த்திங்கன்னா குறுங்கோணம் தான். 2வது கோணமும் 56 டிகிரி, அதுவும் 89 டிகிரிக்குள்ளே இருக்கிறனால 2வது கோணமும் குறுங்கோணமாகும். அந்த 3வது கோணம் பார்த்திங்கன்னா 89 டிகிரி. 89 வந்தாலும் அதையும் நம்ம குறுங்கோணம் தான் சொல்லுவோம். 90 போகும்போது தான் நம்ம செங்கோணம்னு சொல்லி சொல்லுவோம். அப்புறம் 3வது கோணமும் பார்த்திங்கன்னா குறுங்கோணம் தான்.
4வது பார்த்திங்கன்னா 90 டிகிரி கொடுத்துருக்காங்க. 90 டிகிரியை நம்ம வந்து செங்கோணம்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ 4வது கோணம் பார்த்திங்கன்னா குறுங்கோணம் இல்லை. 5வது கோணமும் பார்த்திங்கன்னா 90ஐயும் தாண்டி போயிட்டு, அதாவது செங்கோணத்தையும் தாண்டி போயிட்டு, அப்போ இது கண்டிப்பாக குறுங்கோணமாக இருக்காது. 90 தாண்டி போனால் நம்ம அதை வந்து விதிகோணம்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ 5வது கோணமும் குறுங்கோணம் இல்லை. 4வது கணக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா கோணம் 1, 2, 3னா குறுங்கோணங்கள். அடுத்து 5வது கணக்கில் 5 கோணங்கள் கொடுத்துட்டு இதில் எந்தெந்த கோணங்கள் விதிகோணங்கள்னு சொல்லி கேட்டுருக்காங்க. விதிகோணங்கள் நம்ம எதை சொல்லுவோம்னா கோணம் 91 டிகிரியிலேருந்து 179 டிகிரி வரைக்கும் உள்ள கோணங்களை தான் நம்ம வந்து விதிகோணங்கள்னு சொல்லி சொல்லுவோம். முதல் படத்தில் உள்ள கோணம் பார்த்திங்கன்னா 101 டிகிரி. 101 பார்த்திங்கன்னா இந்த 91 டிகிரிக்கு மேலே தான் வருது. அப்போ முதல் படம் பார்த்திங்கன்னா விதிகோணம் தான். 2வது படத்தில் பார்த்திங்கன்னா செங்கோணம் கொடுத்துருக்காங்க. செங்கோணம்ங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலான கோணம். அதை நம்ம வந்து இந்தமாரி சதுரமாக வந்து மென்ஷன் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா 90 டிகிரி குறிக்குது. 90 டிகிரி பார்த்திங்கன்னா 91க்கு கீழே தான் வருது, அதாவது கம்மியாக இருக்குது. அப்போ 2வது படம் பார்த்திங்கன்னா விதிகோணம் கிடையாது. அடுத்த 3வது படம் பார்த்திங்கன்னா 91க்கு மேலேயும் 179 டிகிரிக்கு கீழேயும் வந்துருக்கு. அப்போ 3வது படம் பார்த்திங்கன்னா விதிகோணமாகும். 4வது படம் பார்த்திங்கன்னா 91க்கு கீழே தான் வந்திருக்கு. 91க்கு கீழே வரும்போது 90 வந்துச்சுன்னா அதை நம்ம செங்கோணமும், 90க்கும் கீழே வந்துச்சுன்னா நம்ம வந்து குறுங்கோணம்னு சொல்லுவோம். இங்கே 38 டிகிரி பார்த்திங்கன்னா குறுங்கோணமாகும், இது வந்து விதிகோணமாகாது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா 89 டிகிரியும் 90க்கு கீழே வந்திருக்கு, நம்ம அப்போ இதையும் குறுங்கோணம் தான் சொல்லுவோம். அப்போ 5வது கணக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா கோணம் 1, கோணம் 3 மட்டும்தான் விதிகோணம், மீடியெல்லாம் விதிகோணம் இல்லை. அடுத்து 6வது கணக்கு பார்க்கலாம். 6வது கணக்கில் ஒரு 4 கோணங்கள் கொடுத்துட்டு அந்த 4 கோணங்களுக்கும் எப்படி நம்ம வந்து மேக்ஸில் வந்து எழுதுவோம், அதாவது பேரிடுவோம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கோணத்தை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கோணம் எப்படி எழுதலான்னா, இங்கே பார்த்திங்கன்னா புள்ளி எல்லுலேருந்து புள்ளி எம் வழியாக புள்ளி எண்ணுக்கு போகுது. அதை நம்ம குறிக்கிறதுக்கு வந்து முதல் கணக்குக்கு கோணம்னு வந்துட்டாலே நம்ம வந்து முன்னாடி இப்படி போட்டுருவோம். இந்தமாதிரி முக்கோணத்தை பாடியாக போட்ட மாதிரி எல்லுலேருந்து ஆரம்பித்து எம் வழியாக என் போகுது. இப்படியும் இந்த முதல் கோணத்தை குறிக்கலாம். அப்படி இல்லைன்னா என் வழியாக ஆரம்பித்து எம் வழியாக எல்லுக்கு போகுது, அப்படியும் நம்ம வந்து குறிக்கலாம். என், எம், எல். இதை எப்படி வாசிப்போம்னா கோணம் என்எம்எல் அப்படின்னு வாசிப்போம். இதெண்டுமே இல்லாமல் நம்ம ஜஸ்ட் வந்து சிம்பிளிசிட்டிக்காக, அதாவது எப்போவுமே இந்த 3 லெட்டர் நமக்கு கஷ்டமாகும், ஸோ சிம்பிளாக இருக்கணுக்காண்டி ஜஸ்ட்டு கோணம் எம்முன்னு போடலாம். இந்த 3 விதமாக பார்த்திங்கன்னா முதல் கோணத்தை நம்ம வந்து குறிக்கலாம். இதேமாரி மற்ற 3 கோணத்தையும் நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு. 2வது கோணத்துக்கு பார்த்திங்கன்னா கோணம் பிக்யூஆர், அதேமாரி கோணம் ஆர்கியூபி, இல்லைன்னா கோணம் கியூ. இந்தமாதிரி 3 விதமாக நம்ம பெயரிடலாம். அடுத்து 3வது கோணம் பார்த்திங்கன்னா கோணம் எம்என்ஓ, கோணம் ஓஎன்எம், இல்லைன்னா கோணம் என். இந்த 3 பெயரிடலாம். கடைசியாக கோணம் 4க்கு பார்த்திங்கன்னா கோணம் எஸ்ஏடி, இல்லைன்னா கோணம் டிஏஎஸ், கடைசியாக கோணம் ஏ. இதுதான் 6வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து 7வது கணக்கு பார்க்கலாம். 7வது கணக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான ஒரு 2 கான்செப்டை மட்டும் படிச்சுக்கணும். அது என்னென்னா, ஒன்று நிரப்பு கோணம், இன்னொன்று மிகை நிரப்பு கோணம். நிரப்பு கோணங்கள்னு சொல்லி நம்ம எதை சொல்லணும்னா, 2 கோணங்களை கூட்டும் போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் பார்த்திங்கன்னா 90 டிகிரி இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம வந்து நிரப்பு கோணங்கள்ம்போம். எடுத்துக்காட்டால் 10 டிகிரியும் 80 டிகிரியும் கூட்டும் போது நமக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 90 டிகிரியாக கிடைக்கும். அப்போ 10 டிகிரியும் 80 டிகிரியும் பார்த்திங்கன்னா நிரப்பு கோணமாகும். மிகை நிரப்பு கோணங்கள்னு எதை சொல்லுவோன்னா,
இரண்டு கோணங்களை கூட்டும் போது 180 டிகிரி கிடைச்சதுன்னா அதுதான் நம்ம வந்து மிகை நிரப்பு கோணங்கள்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டா 90 டிகிரியும் கூட்டும் போது நமக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 180 டிகிரி கிடைக்கும். அப்படின்னா 90 டிகிரியும் பார்த்திங்கன்னா மிகை நிரப்பு கோணங்கள். இப்போ கணக்கு பார்க்கலாம். 20 டிகிரி மற்றும் 70 டிகிரி நிரப்பு கோணங்கள்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம சரியாக தவறான்னு சொல்லணும். நிரப்பு கோணமானு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இரண்டையும் கூட்டுவோம். 20ஐயும் 70ஐயும் கூட்டும்போது நமக்கு 90 டிகிரி தான் கிடைக்குது. நமக்கு நிரப்பு கோணம்னா இரண்டு கோணங்களை கூட்டும் போது 90 டிகிரி கிடைக்கணும். அப்போ முதல் கொஸ்டின் பார்த்திங்கன்னா சரி. அடுத்து இரண்டாவது கணக்கு பார்க்கலாம். 88 டிகிரியும் 12 டிகிரியும் கூட்டும் போது நமக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 9 1 10 100 டிகிரி கிடைக்குது. 100 டிகிரி கிடைச்சதுன்னா நம்ம வந்து நிரப்பு கோணங்கள்னு சொல்ல மாட்டோம். கரெக்டாக நமக்கு 90 டிகிரி கிடைச்சாதான் நம்ம வந்து நிரப்பு கோணங்கள்னு சொல்லுவோம். அப்போ இரண்டாவது கணக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா தவறு. அடுத்து மூணாவது கணக்கு பார்த்திங்கன்னா 80 டிகிரி மற்றும் 180 டிகிரி இரண்டையும் கூட்டுவோம். 0 8 8 16 6 மிச்சம் 1 260 டிகிரி கிடைக்குது. அப்போ 80ஐயும் 180ஐயும் கூட்டும் போது நமக்கு 180 கிடைச்சாதான் நம்ம வந்து மிகை நிரப்பு கோணங்கள்ம்போம். நமக்கு 260 கிடைச்சதுனால மூணாவது கணக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா தவறு. அடுத்து நாலாவது கணக்கு பார்க்கலாம். 0 டிகிரி கூட்டல் 180 டிகிரி இரண்டையும் கூட்டும் போது நமக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 180 டிகிரி தான் கிடைக்குது. அப்போ 0வும் 180 டிகிரி கோணமும் பார்த்திங்கன்னா மிகை நிரப்பு கோணங்கள். நாலாவதுக்கான ஆன்சர் சரி. அடுத்து 9வது கணக்கு பார்க்கலாம். 9வது கணக்கில் ஒரு கடிகாரம் கொடுத்துட்டு அந்த கடிகாரத்தில் உள்ள முள்கள் எந்த கோணத்தை குறிக்குன்னு சொல்லி கேட்டுருக்காங்க. இப்போ முதல் கடிகாரத்தை பார்க்கலாம். முதல் கடிகாரத்தில் உள்ள கோணம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இது பார்த்திங்கன்னா 90 டிகிரினால் நமக்கு இந்த மாதிரி வந்திருக்கும். 90 டிகிரியும் தாண்டி நமக்கு போகிறதுனால இது வந்து கண்டிப்பாக 90க்கு மேற்பட்ட டிகிரியாக இருக்க போகுது. 90க்கு மேற்பட்ட கோணம்னாலே நம்ம என்ன சொல்லணும்னா விதிகோணம்னு சொல்லுவோம். அப்போ முதல் கணக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா விதிகோணம். இரண்டாவது கடிகாரத்தில் பார்த்திங்கன்னா இரண்டு கதிர்களும் பார்த்திங்கன்னா ஒன்றன் மீது ஒன்றா இருக்குது. அப்படி இரண்டு கதிர்கள் வந்து ஒன்றன் மீது ஒன்றா இருந்துச்சுன்னா இது வந்து நம்ம என்ன சொல்லணும்னா கோணமே உருவாக்க முடியாது. ஏன்னா நமக்கு கோணம் வேணும்னா ஏதாச்சும் ஒரு கதிர்கள் பார்த்திங்கன்னா ஒன்றன் மீது ஒன்று இல்லாமல் இப்படி தள்ளி போனால் தான் நமக்கு கோணம் கிடைக்கும். இங்கே வந்து இரண்டு கதிர்களும் ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கிறதுனால நம்ம அதை வந்து பூஜ்ஜிய கோணங்கள்னு சொல்லுவோம். பூஜ்ஜிய கோணம். இதில் நம்ம ஒன்று கவனமாக கவனிக்கணும். இதுவே இரண்டு கதிர்கள் பார்த்திங்கன்னா ஒன்றன் மீது ஒன்று இல்லாமல் அப்படி எதிரெதிர் திசையில் போச்சுன்னா இது பார்த்திங்கன்னா நேர்கோணம். ஏன்னா இங்கே நம்மளால் கோணம் உருவாக்க முடியும். ஆனால் இதுவே ஒன்றுக்கு ஒன்று மேலே இருந்துச்சுன்னா நம்மளால் வந்து அதாவது ஒரே திசையில் இருந்துச்சுன்னா தான் நம்மளால் வந்து கோணங்கள் உருவாக்க முடியாது. இதை மட்டும் நல்லா கவனமாக வச்சுக்கோங்க. அடுத்து மூணாவது கோணம் பார்த்திங்கன்னா இரண்டு கதிர்களும் அதாவது இரண்டு முள்ளுமே நேருக்கு நேராக அப்படி ஆப்போசிட்டாக போகுது. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோணம் உருவாக்கலாம். இந்த கோணம் பார்த்திங்கன்னா 180 டிகிரியாக இருக்கும். அதனால தான் இதை வந்து நம்ம வந்து நேர்கோணம்னு சொல்லுவோம். மூணாவது கணக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா நேர்கோணம். அடுத்து நாலாவது கடிகாரத்தில் பார்த்திங்கன்னா கோணங்கள் வந்து நம்ம இந்த மாதிரி தான் உருவாக்க முடியும். இதை பார்த்தாலே தெரியுது 90 டிகிரிக்கு கம்மியாக தான் இருக்க போகுதுன்னு. அப்போ நாலாவது கணக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா குறுங்கோணம். கடைசியாக ஐந்தாவது கணக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக 90 டிகிரி மாதிரியே பார்க்குறதுக்கு ஐந்தாவது கணக்கு பார்த்திங்கன்னா செங்கோணம் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து 10வது கணக்கில் பார்த்திங்கன்னா ஒரு கோணம் கொடுத்துட்டு அதோட நிரப்பு கோணங்களை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு நிரப்பு கோணம்னா தெரியும். இரண்டு கோணங்களை கூட்டும் போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் பார்த்திங்கன்னா கரெக்டாக 90 டிகிரி இருக்கணும். அதுதான் பார்த்திங்கன்னா நிரப்பு கோணம். இங்கே முதல் கணக்கில் பார்த்திங்கன்னா ஒரு கோணம் கொடுத்துட்டாங்க 30 டிகிரி. இன்னொரு கோணம் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியாது, அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். நமக்கு கிடைக்க போகிற ஆன்சர் கண்டிப்பாக 90 டிகிரியாக தான் இருக்கணும். அப்படின்னா பார்த்திங்கன்னா அது நிரப்பு கோணமாக இருக்கும். நமக்கு தேவையானது பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ் தான். நமக்கு இந்த இடது பக்கத்தில் உள்ள எக்ஸ் தான் வேணும். 30 டிகிரி வேணாம். அப்போ இரண்டு சைடும் நம்ம வந்து 30 டிகிரியால் கழிச்சிடுவோம். இந்த சமன்பாடில் இரண்டு டிகிரி பக்கமும் 30 டிகிரியால் கழிக்கிறதுனால இடது பக்கத்தில் 30 கேன்சல் ஆகி வெறும் எக்ஸ் மட்டும்தான் இருக்கும்.
வலது பக்கத்தில் 90 டிகிரிலேருந்து 30 கழிக்கும்போது நமக்கு 60 டிகிரி கிடைக்கும். முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 60 டிகிரி. இதை எப்படி சரி பார்க்கலான்னா, நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்க 30 டிகிரியும் 60 டிகிரியும் கூட்டும்போது நமக்கு மறுபடியும் 90 டிகிரி கிடைக்கிது. இது 2 கோணங்களை கூட்டும்போது 90 டிகிரி கிடைக்கிறதுனால இதுதான் பார்த்திங்கன்னா நிரப்பு கோணம். 30 டிகிரியோட நிரப்பு கோணம் பார்த்திங்கன்னா 60 டிகிரி. முதல் கணக்கு பார்த்த மாதிரியே இது மீதி எல்லா கணக்கும் பார்க்கலாம். நமக்கு 26 டிகிரியும் இன்னொரு டிகிரியும் கூட்டும் போது அது நமக்கு நிரப்பு கோணமாக இருக்கும். நமக்கு தேவையானது அந்த இன்னொரு டிகிரி, அதாவது எக்ஸ் தான் வேணும். அப்போ 2 சைடும் 26 டிகிரியால் கழிச்சிடுவோம். ஏன் 26 டிகிரியால் கழிக்கும்னா, ஏன்னா 26 டிகிரி சமன்பாடில் கூட்டல் இருக்குது. அதனால தான் அதோட ஆப்போசிட்டான கழித்தலை பண்ணணும். இங்கே 26 இடது பக்கத்தில் கேன்சல் ஆகிடும். வலது பக்கத்தில் 10ல் 6 போச்சுன்னா 4, 8ல் 2 போச்சுன்னா 6. நமக்கு எக்ஸு பார்த்திங்கன்னா 64 டிகிரி. அப்போ 26 டிகிரியோட நிரப்பு கோணம் பார்த்திங்கன்னா 64 டிகிரி. அடுத்து 3வது கணக்கு பார்த்திங்கன்னா 85 டிகிரி கூட்டல் எக்ஸு ஈக்குவல் டு 90 டிகிரி. இங்கே 3வது கணக்கில் பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ் தான் வேணும், 85 வேண்டாம். சமன்பாடோட 2 பக்கமும் 85ஆல் கழிச்சோம்னா இடது பக்கம் 85 கேன்சல் ஆகி எக்ஸ் மட்டும் இருக்கும். வலது பக்கத்தில் 90லேருந்து 85 கழிக்கும்போது நமக்கு 5 டிகிரி கிடைக்கும். 85 டிகிரியோட நிரப்பு கோணம் பார்த்திங்கன்னா 5 டிகிரி. அடுத்து 4வது பார்த்திங்கன்னா 0 டிகிரியோட ஒரு கோணத்தை கூட்டும் போது நமக்கு 90 டிகிரி கிடைக்கணும். நமக்கு 0 கூட எந்த நம்பரை கூட்டினாலும் அதே நம்பர் தான் கிடைக்கும். அப்போ 90 கூட 0வை கூட்டினா தான் நமக்கு 90 கிடைக்கும். அப்போ 0வோட நிரப்பு கோணம் பார்த்திங்கன்னா 90 டிகிரி. 5வது கணக்கும் அதே தான் கொடுத்துருக்காங்க. 90 கூட 0வை கூட்டினா மட்டும்தான் நமக்கு 90 கிடைக்கும். அப்போ 5வதுக்கான நிரப்பு கோணம் பார்த்திங்கன்னா 0 டிகிரி. அடுத்து 11வது கணக்கு பார்க்கலாம். 11வது கணக்கில் ஒரு கோணம் கொடுத்துட்டு அதோட மிகை நிரப்பு கோணம் எதுன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மிகை நிரப்பு கோணம்னு சொல்லி நம்ம ஒரு கோணத்துக்கு எதை சொல்லணும்னா, ஒரு கோணத்தையும் இன்னொரு கோணத்தையும் கூட்டும் போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் பார்த்திங்கன்னா 180 டிகிரியாக இருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு கணக்கு பார்க்கலாம். 70 டிகிரி கூட ஒரு கோணத்தை கூட்டும் போது நமக்கு அந்த கோணம் தெரியாது. ஸோ எக்ஸ்ன்னு வச்சுக்குவேன். நமக்கு கிடைக்க போகிற ஆன்சர் பார்த்திங்கன்னா 180 டிகிரியாக இருக்கும். நமக்கு இப்போ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சமன்பாடு கிடச்சிட்டு, இந்த சமன்பாடில் நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் வேணும். இடது பக்கத்தில் உள்ள 70 தேவையில்லை. ஸோ நான் இந்த சமன்பாடோட 2 பக்கமும் 70 டிகிரியை கழிக்கிறேன். அப்படி கழிக்கும் போது இடது பக்கத்தில் 70 கேன்சல் ஆகிடும். வெறும் எக்ஸ் மட்டும் இருக்கும். வலது பக்கத்தில் 180லேருந்து 70 கழிக்கும் போது நமக்கு 110 டிகிரி கிடைக்கும். அப்போ முதல் கணக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 110. இதை எப்படி சரி பார்க்கலான்னா, இந்த 70யும் 110யும் கூட்டும் போது நமக்கு 180 டிகிரி கிடைச்சிது. 2 கோணங்களை கூட்டும் போது நமக்கு 180 கிடைக்கிறதுனால 70 டிகிரியும் 110 டிகிரியும் பார்த்திங்கன்னா மிகை நிரப்பு கோணமாகும். முதல் கணக்கை சால்வ் பண்ண மாதிரியே வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு மீதி எல்லா கணக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ நான் 2வது கணக்கு சால்வ் பண்ணுவேன். 2வது கணக்கில் உள்ள கோணம் பார்த்திங்கன்னா 35 டிகிரியும் கூட்டும் போது நமக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 180 டிகிரி கிடைக்கிது. எனக்கு இந்த 35 வேண்டாம். ஸோ 2 பக்கமும் 35ஆல் கழிக்கும் போது இடது பக்கத்தில் 35 கேன்சல் ஆகிடுது. வலது பக்கத்தில் 10ல் 5 போச்சுன்னா 5, 7ல் 3 போச்சுன்னா 4, ரிமைனிங் 1 இருக்கும். 2வது கணக்கோட மிகை நிரப்பு கோணம் பார்த்திங்கன்னா 145 டிகிரி. அடுத்து 3வது கணக்கில் பார்த்திங்கன்னா 165 டிகிரி கூட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஏன் 180 டிகிரி போடுறோன்னா, அப்போனா நமக்கு மிகை நிரப்பு கோணம் கிடைக்கும். இப்போ 2 பக்கமும் 165 கழிக்கும் போது நமக்கு இடது பக்கத்தில் 125ம் 125ம் கேன்சல் ஆகி எக்ஸ் இருக்கும். வலது பக்கத்தில் 0ல் 5 போகாது. அப்போ 10ல் 5 போச்சுன்னா 5,
இங்கே 7 இருக்கும். 7ல் 6 போச்சுன்னா 1, 1ல் 1 கிடச்சோன்னா 0. 3வது கணக்குக்கான மிகை நிரப்பு கோணம் பார்த்திங்கன்னா 15 டிகிரி. அடுத்து 4வது கணக்குக்கு பார்த்திங்கன்னா 90 டிகிரி கூட்டல் x = 180 டிகிரி. இங்கே 2 பக்கமும் 90ஆல் நம்ம கழிச்சோன்னா இடது பக்கத்தில் பார்த்திங்கன்னா +90 -90 கேன்சல் ஆகி x மட்டும் இருக்கும். வலது பக்கத்தில் 180லேருந்து 90 கழிக்கும்போது நமக்கு 90 டிகிரி தான் ஆன்சராக கிடைக்கும். அப்போ 90 டிகிரியோட மிகை நிரப்பு கோணம், இன்னொரு மிகை நிரப்பு கோணம் எதுனா 90 டிகிரி தான். அதுமாதிரி 5வது கணக்கு பார்த்திங்கன்னா ஈஸி தான். 180 கூட 0வை கூட்டினா நமக்கு 180 கிடைக்கும். அப்போ 0 டிகிரியோட மிகை நிரப்பு கோணம் 180 டிகிரி. அடுத்து 12வது கணக்கில் பார்த்திங்கன்னா ஒரு 4 படங்கள் கொடுத்துட்டு அதில் நிரப்பு கோணங்களோ இல்லைன்னா மிகை நிரப்பு கோணங்களோ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, 2 கோணங்களை கூட்டும் போது 90 கிடைச்சிதுன்னா அதை நிரப்பு கோணம்போம். 2 கோணங்களை கூட்டும் போது 180 கிடைச்சிதுன்னா அதை நம்ம மிகை நிரப்பு கோணங்கள்ம்போம். இங்கே முதல் கணக்கில் பார்த்திங்கன்னா ஒரு கோணம் கொடுத்துட்டாங்க 25ன்னு, இன்னொரு கோணமும் பார்த்திங்கன்னா இந்தமாரி தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் 90 டிகிரினா அது இந்தமாரி தான் வரும்னு சொல்லிட்டு, இது 90ஐயும் தாண்டி போகிறதுனால நமக்கு மிகை நிரப்பு கோணம்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். மிகை நிரப்பு கோணம் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா, 2 கோணங்களை கூட்டும் போது நமக்கு 180 கிடைக்கணும். இங்கே ஒரு கோணம் பார்த்திங்கன்னா 25, இன்னொரு கோணம் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியாது, கூட்டும் போது நமக்கு 180 ஆன்சராக கிடைக்கணும். இப்போ 2 சைடும் 25ஆல் கழிச்சோன்னா இடது பக்கம் x மட்டும் இருக்கும். வலது பக்கத்தில் 180லேருந்து 25 கழிக்கும் போது 10ல் 5 போச்சுன்னா 5, 7ல் 2 போச்சுன்னா 5, மிச்சம் 1 இருக்கும். அப்போ முதல் கணக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 155 டிகிரி. இங்கே 185யும் 25யும் கூட்டும் போது நமக்கு 180 கிடைக்குது. ஸோ முதல் கணக்கில் பார்த்திங்கன்னா மிகை நிரப்பு கோணம் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து 2வது கணக்கு பார்க்கலாம். 2வது கணக்கில் 30 டிகிரி கொடுத்துட்டாங்க. ரிமைனிங் உள்ளது என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா இவங்க ஒரு க்ளூவும் கொடுத்துட்டாங்க, செங்கோணம்னு சொல்லிட்டு. 30 டிகிரியும் நமக்கு 60 டிகிரியும் கூட்டும் போது நமக்கு பார்த்திங்கன்னா 90 டிகிரி கிடைக்கும். ஸோ 2 டிகிரியை கூட்டும் போது நமக்கு 90 டிகிரி கிடைக்கிறதுனால டிகிரினா ஒன்றும் இல்லை, கோணம் தான். 2வது கொஸ்டினில் பார்த்திங்கன்னா நிரப்பு கோணம் கொடுத்துருக்காங்க. அடுத்து 3வது படத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நேர்கோடு போது நமக்கு தெரியும் என்னென்னா 2 கதிர்கள் ஒன்றுக்கு ஒன்று சந்திக்காமல் நேர்சையில் போச்சுன்னா அதை நேர்கோணம்னு சொல்லி சொல்லுவோம். அந்த நேர்கோணம் பார்த்திங்கன்னா 180 டிகிரிக்கு வந்துருக்கும். நமக்கு இந்த கணக்கில் 180 டிகிரினாலே அது மிகை நிரப்பு கோணம் தான். அப்போ 67 டிகிரியும் இன்னொரு டிகிரியும் கூட்டும் போது நமக்கு 180 டிகிரி ஆன்சராக கிடைக்கிது. 2 பக்கமும் 67 டிகிரியால் கழிக்கும் போது நமக்கு இடது பக்கத்தில் பார்த்திங்கன்னா வெறும் x மட்டும் கிடைக்கும். வலது பக்கத்தில் பார்த்திங்கன்னா 0ல் 7 போகாது. அப்போ 10ல் 7 போச்சுன்னா 3, 7ல் 1 போச்சுன்னா 1, 1ல் 1 போச்சு மிச்சம் 1 அப்படி வந்துடும். ஸோ நமக்கு x பார்த்திங்கன்னா 113 டிகிரி கிடச்சிருக்கு. அப்போ 3வது படத்தில் இந்த மிஸ் ஆகுத டிகிரி என்னென்னா 113 டிகிரி. அடுத்து 4வது படத்தில் பார்த்திங்கன்னா செங்கோணம் கொடுத்துட்டாங்க. அப்போ இது 90 டிகிரியாகவும் நிரப்பு கோணம் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஒரு கோணம் 46 டிகிரினா இன்னொரு கோணம் என்னென்னு கேட்டுருக்காங்க. நிரப்பு கோணம்னா 2 கோணங்களை கூட்டும் போது, அதாவது 46 டிகிரியும் இன்னொரு டிகிரியும் கூட்டும் போது நமக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 90 கிடைக்கும். இங்கே 2 பக்கமும் 46ஆல் நம்ம கழிக்கும் போது இடது பக்கத்தில் வெறும் x மட்டும் இருக்கும். வலது பக்கத்தில் 10ல் 6 போச்சுன்னா 4, மீதி 8ல் 4 போச்சுனாலும் 4. நமக்கு எக்ஸோட வேல்யூ பார்த்திங்கன்னா 44 டிகிரி கிடச்சிருக்கு. அப்போ 4வது கணக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 44 டிகிரி.